நான் மோகாசுரன் இந்த கைலாயத்தை அழிக்க வந்துள்ளேன். இன்று என்னுடைய தாக்குதலிலிருந்து கணங்களும் தப்பிக்க இயலாது, கணேசனாலும் இயலாது. கணேசன் தப்பிப்பானா மாட்டானா என்று பிறகு பார்க்கலாம். ஆனால் நான் இருக்கையில் கணங்களுக்கு ஏதும் நேராது. நீ உண்மையில் வீரன் என்றால் இந்த கணேசனை எதிர்த்து யுத்தம் புரி. அதற்கு நான் தயார். ஆனால் இன்று எவராலும் உன்னை காப்பாற்ற இயலாது. உன்னை போன்ற அக்கிரமக்காரர்களை வதம் செய்ய சிவசக்தியின் மைந்தனான இந்த கணேசனே போதுமானவன். உன்னை எச்சரிக்கிறேன் மோகாசுரா, உன்னை எச்சரிக்கிறேன் மோகாசுரா, உன்னை எச்சரிக்கிறேன் மோகாசுரா. இது கணேசனின் குரல் அல்லவா? என் மகன் ஆபத்தில் இருக்கிறான். நீ கூறியது சரிதான் பார்வதி. இது உனது மைந்தன் கணேசனின் குரல்தான். அவனை காப்பாற்ற செல்ல மாட்டாயா? யோசித்துக்கொள் பார்வதி. மகனே இல்லாவிட்டால் பிறகு ஜோதிர்லிங்க பயணத்தின் பலனை நீ யாருக்கு தருவாய்? இன்று உங்கள் சூழ்ச்சி என்னையோ என் பயணத்தையோ தடுத்து நிறுத்தாது. தாங்கள் என் மைந்தன் கணேசனின் பலத்தை பற்றி அறிய மாட்டீர்கள். ஆனால் நான் அவனது அன்னை. ஒரு அன்னைக்கு தன் மைந்தனின் சக்தி என்னவென்பது நன்றாக தெரியும். எனது கணேசன் தன்னையும் கைலாயத்தையும் பாதுகாக்கும் வல்லமை கொண்டவனாவான். இல்லை, கணேசனால் என்று தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாது தேவி பார்வதி. ஏனென்றால் அவன் முன்னிலையில் இருப்பது எங்களது மோகாசுரன். அவன் தன் சக்தியைக் கொண்டு விரோதிகள் அனைவரையும் தன் வசப்படுத்துவதற்கு இயலும். ஆகையால் அவனது பிடியிலிருந்து கணேசனால் தப்பிக்க இயலாது. அதற்கு வாய்ப்பில்லை. சற்று பொறுமையாக இருங்கள். தாங்கள் ஆதிசக்தி அல்லவா? தங்களால் அனைத்தையும் காண இயலும். பலசாலி தங்களது கணேசனா அல்லது எங்களது மோகாசுரனா என்று சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். கணேசா, ஆயுதத்தை செலுத்த, என்னுடன் யுத்தம் புரி. நிச்சயமாக இப்பொழுதே உன்னை அழித்து விடுகிறேன். எனது மைந்தன். பார்த்தாயா பார்வதி? உனது மைந்தன் கணேசன் இப்போது எங்கள் மோகாசுரனின் வசத்தில் இருக்கிறான். இனி உன் மைந்தனால் தப்பிக்க இயலாது. மோகாசுரனின் சக்தியை எதிர்க்கும் வல்லமை எவருக்கும் கிடையாது. வெகு விரைவில் சிவகணங்களும் நந்தியும் இவ்வாறே பித்து பிடித்து அலைவார்கள். கணேசன் யுத்தம் புரிய புறப்பட்டார். ஆனால் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்.
வாருங்கள் கணங்களே, அனைவரும் சென்று இந்த மாயாவியை வதம் செய்வோம். ஆம், வாருங்கள், இவனை நாம் வதம் செய்வோம். உடனே சென்று அந்த துஷ்டனை தாங்கள் தடுத்து நிறுத்துங்கள். பிரம்மதேவா, நாராயணா, என் மைந்தன் கணேசன், நந்தி, சிவகணங்கள் அனைவரும் ஆபத்தில் உள்ளார்கள். உடனே சென்று காப்பாற்றுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா, தடுத்து நிறுத்துங்கள். என்னால் தடுக்க இயலாத தேவி. மோகாசுரனுக்கு கிடைத்த வரத்தின்படி அவன் எவரை வேண்டுமானாலும் வசியம் செய்ய இயலும். அவ்வாறு செய்த பிறகு மோகாசுரன் விரும்பியபடி அந்த நபர் நடந்து கொள்வார். அவ்வாறென்றால் நம்மால் ஏதும் செய்ய இயலாதா? கூறுங்கள், கைலாயத்தை எடுத்து செல்ல போகிறோம் என்று கூறுங்கள். கைலாயத்தை எடுத்துச் செல்ல போகிறோம். கைலாயத்தை எடுத்துச் செல்ல போகிறோம். கைலாயத்தை எடுத்துச் செல்ல போகிறோம். கைலாயத்தை எடுத்துச் செல்ல போகிறோம். நாராயணா, உடனே சென்று என் மைந்தர்களுக்கு உதவிடுங்கள். விரைந்து சென்றிடுங்கள். பிரம்மதேவா, நாராயணா, என் மைந்தன் கணேசன், நந்தி, சிவகணங்கள் ஆபத்தில் உள்ளார்கள். உடனே சென்று உதவுங்கள். அவர்களை காப்பாற்றுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. இனி தங்களது கைலாயத்தை எவராலும் காப்பாற்ற இயலாது. எவரிடமும் அந்த வல்லமையும் இல்லை. இனி பார்க்க வேண்டியது, தாயானவள் அவள் மைந்தர்களை காப்பாற்ற செல்ல போகிறாளா, இல்லை ஒரு மனைவி தனது கணவனை அடையப் போகிறாளா? நாராயணா, தாங்கள் மும்மூர்த்தியரில் ஒருவர், சக்தி வாய்ந்தவர். உடனடியாக கைலாயம் சென்று என் மைந்தர்களுக்கு உதவுங்கள். தன்னால் வெல்ல முடியும் என்று நினைத்தால் மட்டுமே நாராயணன் அங்கு செல்வார். தோல்வியை தழுவ நாராயணரும் தயாராக இல்லை. இதுவரை செல்லாதவர் இப்பொழுது செல்வாரா? நாராயணா, மோகாசுரனை தடுத்து நிறுத்துங்கள். இது இந்த ஆதிசக்தியின் கட்டளை. என் கைலாயத்தை காப்பாற்றுங்கள். நாராயணா, தங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். சென்றிடுங்கள். சென்று என் மைந்தர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவ்வாறே சிவசக்தி, தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். ஏனென்றால் நான் நன்றாக அறிவேன், நானும் மோகாசுரனால் வசியம் செய்யப்படுவேன். ஆனால் சிவனும் சக்தியும் காரண காரியம் இன்றி எந்த ஒரு கட்டளையும் இடமாட்டார்கள்.
ஆகையால் தங்கள் இருவரின் கட்டளைப்படி உடனடியாக நான் அங்கு செல்கிறேன். உன்னை எச்சரிக்கிறேன் மோகாசுரா. வந்து விட்டீர்களா? பரவாயில்லை. உங்களை தோற்கடிப்பதற்கு இந்த மோகாசுரனே போதுமானவன். ஆயுதத்தை ஏந்துங்கள், யுத்தம் புரியுங்கள். கைலாயத்தை பேர்த்தெடுத்து செல்வோம் என்று கூறுங்கள். பேர்த்தெடுத்து செல்வோம். மகாதேவர் ஜோதிர்லிங்கத்திற்குள் இப்போது முழுமையாக வியாபித்து விட்டார். ஆகையால் அவர் கடமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அதேபோல் நாராயணரும் பிரம்மதேவரும் இப்பொழுது மோகாசுரனின் பிடியில் இருக்கிறார்கள். பார்வதி, உன் மைந்தனை யார் காப்பாற்றுவார்கள்? கைலாயத்தையும் கணங்களையும் யார் காப்பாற்றுவார்கள்? ஒரு அன்னையாக தாங்கள் தங்களது மைந்தர்களை காப்பாற்றப் போகிறீர்களா இல்லையா? தேர்ந்தெடுங்கள் தேவி பார்வதி. ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை நிறைவு செய்வீர்களா அல்லது மைந்தர்களை காப்பாற்றுவீர்களா? இனி முடிவு தங்களுடையது. அங்கிருந்து செல்லுங்கள் தேவி பார்வதி. இன்று தாங்கள் தங்களின் மைந்தர்களை காத்திட அங்கு செல்லாவிடில் இந்த அண்ட சராசரமும் தவறான அன்னை என்றே தங்களை பழி கூறும். சிவன் மற்றும் சக்தியின் பேரன்பில் எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது. விரகதாபத்தை என்னால் ஏற்றிட இயலும். எனினும் எவரும் நம்மை தன்னலம் கொண்டவர்கள் என்று எண்ணக்கூடாது. நமது காதலுக்காக மைந்தர்களை காக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். கைலாயம் செல்லுங்கள், பாவம் இழைக்காதீர்கள். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். கைலாயத்தை பேர்த்தெடுக்க போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம்.
தாங்கள் கைலாயம் செல்வதே சரியான முடிவாகும் தேவி பார்வதி. கைலாயம் செல்லுங்கள் தேவி, கைலாயம் செல்லுங்கள். ஆம் பார்வதி, சென்று விடு. கைலாயத்தை காப்பாற்று, உனது மகனை காப்பாற்று. ஜோதிர்லிங்க பயணத்தை துறந்து விடு பார்வதி, சென்று விடு. கூறுவதை கேளுங்கள், உடனே கைலாயம் செல்லுங்கள். கைலாயம் சென்று இயன்றால் மைந்தர்களை காப்பாற்றுங்கள். சிந்திக்காதே பார்வதி, கைலாயத்தை காப்பாற்று, உன் மைந்தனை காப்பாற்று. செல், சிந்திக்காதே, செல். துரித கதியில் கைலாயத்திற்கு சென்று விடு. கைலாயம் செல்லுங்கள் தேவி, கைலாயம் செல்லுங்கள். நான் கூறுவதை கேளுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். உடனே செல்லுங்கள் தேவி. உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், உயிரை துறக்க போகிறோம். என்ன யோசனை பார்வதி? நீ செல்லாவிட்டால் உனது தாய்மை நிரந்தரமாக கலங்கப்பட்டுவிடும் பார்வதி. குடும்பத்தில் விளையும் சங்கடங்கள் யாவும் பரீட்சையே. தாங்கள் தற்போது எதிர்கொள்ள வேண்டியதும் ஓர் பரீட்சையே. ஓர் புறம் தங்களின் சங்கல்பம், மறுபுறமோ நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு புறம் நான் என் கடமையினால் கட்டுப்பட்டிருக்கிறேன், மறுபுறம் தங்களின் சங்கல்பம் தங்களை கட்டுக்குள் வைத்திருக்கிறது. அங்கிருந்து சென்றிடுங்கள் பார்வதி. நம் குடும்பத்தினருக்கு சகாயம் புரிந்திட வேண்டியது அவசியம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். வெகு விரைவில் இந்த கைலாயத்தை நான் பெயர்த்தெடுத்து சமுத்திரத்தில் கரைத்து விடுவேன். பார்வதி, சென்று விடு. கைலாயத்தில் உள்ள அனைவரையும் நான் மூழ்கடிக்கப் போகிறேன். இப்பொழுதே சிவனின் கைலாயத்தை எடுத்து செல்கிறேன்.
இத்தவறு இழைத்து விடாதே. உன்னால் கைலாயத்தை எடுத்துச் செல்ல இயலாது. உண்மையை உணர்ந்திடு. உன் மதி இழந்து அத்தவறிழைத்து விடாதே. காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள்! கைலாயத்தை காப்பாற்றுங்கள்! அந்த துஷ்டன் மோகாசுரன் தங்கள் எச்சரிக்கையை கேட்பதாக தெரியவில்லை. தாங்கள் உடனே சென்று அவனை தடுத்து நிறுத்துங்கள். அதுவே பெரும் சங்கடம் மகரிஷி. இன்று என் கைலாயத்தை காத்திடுவதற்காக என்னால் இங்கிருந்து செல்ல இயலாது. ஏனென்றால் இப்புவியின் நன்மைக்காக 12 ஜோதிர்லிங்கங்களிலும் சிவன் வியாபித்து விட்டான். கைலாயம், கணேசன், மேலும் சிவகணங்கள், நந்தி, அவர்கள் யாவரும் என் மனதிற்கு நெருக்கமானவர்கள். மனதிற்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக என்னால் இப்புவியின் நலனுக்கான உத்தேசத்தினை புறக்கணித்திட இயலாது. இன்று நான் விரும்பினாலும் என்னால் என் மைந்தர்களை, தேவர்களை, எனது கைலாயத்தையும் காத்திட இயலாது. தேவி பார்வதி, எக்காரியத்தை சிவனாலும் செய்ய இயலாதோ அக்காரியத்தை தங்களால் ஆற்ற இயலும். செல்லுங்கள் தேவி, சென்று நம் கைலாயத்தை, நம் மைந்தர்களை, நம் குடும்பத்தினை காத்திடுங்கள். செல்லுங்கள் தேவி, செல்லுங்கள். என்ன சிந்திக்கிறாய் பார்வதி? சிவன் கட்டுப்பட்டு விட்டார், நீ அல்லவே? ஒருவேளை என்று பார்வதி மனதில் தாய்மை குறைந்து காதல் மேலோங்கி நிற்கிறதா?
கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. அற்புதம்! அவர்கள் அழிவிற்கு அவர்களே வேண்டுகோள் விடுக்கிறார்கள். கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. கைலாயத்தை எடுத்துச் செல், அனைவரையும் அழித்து விடு. தங்களால் இயன்றால் அவர்களை காப்பாற்றுங்கள் தேவி பார்வதி. தங்கள் மனதில் நடக்கும் இந்த போராட்டம் கைலாயத்தை அழித்துவிடப் போகிறது. இல்லை, என் கைலாயம் அழிவதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க இயலாது. என் குழந்தைகளை என்னால் இழக்க இயலாது. நான் புறப்படுகிறேன். கைலாயத்திற்கு செல்கிறேன். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். நில்லுங்கள் தேவி பார்வதி, நில்லுங்கள் தேவி பார்வதி, நில்லுங்கள் தேவி பார்வதி. சதாசிவனே, தேவி பார்வதி, இவர்கள் யாவரின் விருப்பமும் தங்களை தவறான பாதைக்கு அனுப்புவதே. நினைவில் கொண்டிருங்கள், தங்களின் யாத்திரை தங்கள் காதலுக்கான யாத்திரை அல்ல, அது இந்த லோக நன்மைக்கான யாத்திரை. இவர் சொல்லிற்கு செவி கொடுக்க வேண்டாம். ஆயினும் சதாசிவனே, நான் செல்லாவிட்டால் நந்தி, சிவகணங்கள், என் கைலாயம் அனைத்தும் அழிந்துவிடும் அல்லவா? நான் சென்றாக வேண்டும். அவர்களை காக்க வேண்டும். என் கடமையை செய்தாக வேண்டும். இன்று தாங்கள் கணேசன், நந்தி மற்றும் சிவகணங்களின் அன்னை அல்ல. லோக நாயகியாக, புனித அன்னையாக தங்களின் கடமையாற்றுங்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் அங்கு சென்றாலும் கூட மோகாசுரன் நிறுத்த மாட்டான். அது மட்டுமல்லாது மோகாசுரன் தங்களையும் கட்டுப்படுத்துவது சாத்தியமாகும். ஒருவேளை அச்செயல் நேர்ந்தால் அவன் தங்களையும் சமுத்திரத்திற்குள் அடைத்து வைத்து விட்டால் பிறகு சதாசிவனே, நான் என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. தாங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துரையுங்கள். இக்கணம் தாங்கள் சென்றால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் ஜோதிர்லிங்கங்களுக்கான பயணத்தின் மீதுள்ள நம்பிக்கை விலகும். ஒருவேளை தங்களின் பயணம் முழுமையடைந்தால் பிறகு சிவத்துவத்தின் மீது பிரபஞ்சத்தோர் மீண்டும் நம்பிக்கை கொள்வார்கள். சென்றிடுங்கள் தேவி. அடுத்த ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரருக்கு சென்றிடுங்கள். இப்பயணத்தை துறக்காதீர்கள். நேரடியாக செல்லுங்கள். சென்று மகாதேவரிடம் கேளுங்கள், இந்த மோகாசுரனின் அழிவிற்கு மார்க்கம் யாதென்று. இப்பிரபஞ்சத்தில் மாயைகள் யாவிற்கும் தீர்வாக ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தினை மாற்றுங்கள் தேவி. சிந்திக்காதீர்கள் தேவி. செல்லுங்கள். அடுத்த ஜோதிர்லிங்கத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்தில் சென்று கைலாயத்தை காத்திடுங்கள். அண்ட சராசரத்திற்குமே ஒரு புதிய உதாரணத்தை உருவாக்கிடுங்கள்.
முன்னேறிச் செல்லுங்கள். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். உயிரை துறக்கப் போகிறோம். துரிதகதியில் செல்லுங்கள். மோகாசுரன் கைலாயத்தை மூழ்கடிப்பதற்குள் ஓம்காரேஸ்வரம் சென்று அபிஷேகம் செய்திடுங்கள். ஏனெனில் தாமதமானால் பிறகு தங்கள் கைலாயமே மூழ்கிவிடும். மைந்தர்களும் அழிந்திடுவார்கள். உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். உயிரை துறக்கப் போகிறோம். வேண்டாம் பார்வதி, தவறு செய்யாதே. உடனே சென்று உன் மைந்தன் கணேசனை காப்பாற்று. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. என்ன நடந்தாலும் சரி, தேவி பார்வதி ஓங்காரேஸ்வரம் செல்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. சுயநலமே, தடுத்து நிறுத்து. ஹர ஹர மகாதேவா. தேவி, ஹர ஹர மகாதேவா. தேவி பார்வதி, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
தேவி! ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தேவி பார்வதி, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. நான் பிரபஞ்சத்தின் சிவனாக இருந்தும் தங்களுக்கு என்னால் உதவி செய்ய இயலவில்லை, வேதனைகளை அகற்ற இயலவில்லை. நிகழ்வதை வேடிக்கை பார்க்கவே இயலும். ஹர ஹர மகாதேவா. உயிரை துறக்கப் போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். உயிரை துறக்கப் போகிறோம், கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மேலும் பானத்தை செலுத்து. தேவி பார்வதி யுத்தம் புரிந்து நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அவர்களை நாம் பலவீனப்படுத்த வேண்டும். அசுரமாதா, மாய பானத்தை செலுத்துங்கள். தேவி பார்வதியை மயங்கிய நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உடனே. நிச்சயமாக குருதேவா. தேவி பார்வதி, ஹர ஹர மகாதேவா.
மகாதேவா, மேலும் பானத்தை செலுத்துங்கள். தேவி பார்வதி முன்னேறி செல்லக்கூடாது. சுக்கிராச்சாரியரே, தேவி பார்வதி தனியாக நிற்கின்றாள். ஆனால் நீங்கள் யாவரும் ஒன்றாக இணைந்து தாக்குகின்றீர்கள். அவர்களை அன்னை என்றே அழைத்தாய். எவரை அன்னை என்று கருதி அழைத்தாயோ அவரையே தாக்குகின்றாய். அதோடு நீ அசுர மாதா திதி, தேவி பார்வதி உன் சகோதரி சதியின் ரூபமாவாள். சகோதரியின் மீது சற்றும் கருணை இல்லையா? ஹர ஹர மகாதேவா. நல்லுறவுகளுக்கான மதிப்பையும் நீங்கள் வழங்கிடவில்லை. கருணையின் உணர்வும் உங்களுக்குள் இல்லை. உயிரை துறக்கப் போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்கப் போகிறோம். இயலாதது. இந்த வார்த்தையை தாங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். எனினும் இதற்கு அர்த்தம்தான் என்ன? செய்திட இயலாத காரியங்கள் இயலாத காரியம் என்ற அர்த்தம் அல்ல. செய்ய விரும்பாததைத்தான் இயலாத காரியம் என்று கூறுவர். ஆகையால் இயலாத காரியம் என்று தங்களுக்கு தோன்றினால் தாங்கள் மனதால் உணர்ந்திடுங்கள். நம்பிக்கை எனும் தீபமேற்றுங்கள். அக்காரியத்தை செய்து முடிப்பதற்கு இயன்ற முழு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். ஓ